முன்னாள் குற்றவாளி வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் பயங்கரமான ஒரு க்ரைம் வந்து செஞ்சுருக்காரு. க்ரைம் செஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்களோட குடும்பத்தில் வந்து ஒரு ஃபேமிலி ரீயூனியன் வந்து வைக்கிறாங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து அவங்கள வந்து திரும்பி பார்த்துக்கறக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஒட்டு சேர்றாங்க மொத்த குடும்பமும். ஆனால் மொத்த குடும்பமும் வந்து எதனால் பிரிஞ்சிருந்தாங்கன்னா, அவர் க்ரைம் செஞ்சதுனால தான். அவர் க்ரைம் செஞ்சதுனால வந்து தலைமறைவா இவ்வளோ வருஷமா வந்து வாழ்ந்தார். சரி, நம்ம ஃபேமிலி ரீயூனியன் வச்சுருக்காங்க. சரி, நம்ம திரும்பி ஃபேமிலியை போய் பார்க்கலான்னு சொல்லி ஆசையோடு வராங்க. ஆனால் இவர் ஃபேமிலி ரீயூனியன் வச்சுருக்கத வந்து சாக்கா வச்சுக்கிட்டு இவரோட சில எதிரிங்க வந்து இவர் வந்து தட்டி தூக்குறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்க. போட்டு தள்ளலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து இவருக்கு மட்டும் இல்லாமல் இவரோட ஃபேமிலிக்கும் வந்து பாதகமாக அமைஞ்சிருது. அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி தான் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டெக்னிக்கில் வந்து ஸ்பெஷலானவங்க. அப்புறம் இவர் ஃபேமிலியில் போய் ஜாயின் ஆனதுக்கப்புறமா வீரம் படத்தில் அஜித்துக்கு வந்து எப்படி வீட்டுக்குள்ளே அத்தனை பிரச்சனை வந்து நடக்கும். அவர் கரண்டு கட் ஆகிருக்கும்போது வந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எப்படி ஃபைட் பண்ணுவார். அந்த மாதிரி வந்து நம்ம குற்றவாளியான நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுவார். ஒவ்வொருத்தரையும் ஃபைட் பண்ணி அப்புறம் ஃபேமிலிக்கு வந்து தெரிய வந்துடும். ஃபேமிலி இவரோட சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அதான் அந்த கதையாக வந்து எடுத்திருக்காங்க.